ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு மில்க் ஷேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். இந்த வெயில் காலத்தில் இதை நல்லா ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். இதை எப்படி பண்ணணுன்ட்டு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இந்த மில்க் ஷேக்குக்கு தேவையானது ஏத்தப்பழம், நல்லா பழுத்த பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. நமக்கு 1.5 ஏத்தப்பழம் போதும். 1/2 லிட்டர் பாலுக்கு 1.5 ஏத்தப்பழமே போதுமானது. நான் இதிலிருந்து 1/2 ஏத்தப்பழத்தை கட் பண்ணி மாற்றிடுறேன். 1.5 ஏத்தப்பழம் போதும். இப்போ இதோட தோலையெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இப்போது எல்லா தோலையும் நீக்கிட்டு நம்ம ரவுண்டாக இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரவுண்டாக கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் ப்ரூ காப்பித்தூள் எடுத்திருக்கேன். இதில் 1/4 கப் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கிளறி ஒரு பக்கம் வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஏத்தப்பழத்தை சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க. சுகர் அதிகமாக வேணும்னா சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நல்ல கெட்டியான பால், ஃப்ரீசரில் வச்சு நல்லா கட்டை மாதிரி ஆக்குன பால், 1/2 லிட்டர் பால். இதை நான் இப்போ இதில் சேர்த்துக்க போகிறேன். இந்த மாதிரி கெட்டியாகி சேர்த்தா தான் இதற்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் இப்படியே சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் மிக்ஸை சேர்த்துடலாம். இது கூடவே குளிராக உள்ள பால் 1 கிளாஸ் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பூஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையுமே சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன். நல்லா அரைப்பட்டு நம்மளுடைய மில்க் ஷேக் இங்கே ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேர்த்த வாழைப்பழம், கட்டியான பால் எல்லாமே நல்லா கரைஞ்சி மில்க் ஷேக் நல்லா டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். ஒரு சர்விங் கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம பண்ணி வச்சுருந்த மில்க் ஷேக்கை ஊற்றிடலாம். இதுக்கு மேலே குட்டீஸுக்கு கொடுக்கறதுனால கொஞ்சமாக சாக்லேட் சிரப்பை ஊற்றி விட்டுருங்க. அதுக்கு மேலே கொஞ்சமாக பூஸ்டை வச்சுருங்க. நம்மளுடைய மில்க் ஷேக் இங்கே ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.